இப்போ ஜனநாயகன் படத்தவன் வந்து இப்போ வந்து லாக்ல இருக்கு, எப்போ வரனே யாருக்கும் தெரியாது. சோ இந்த 27 கட்ல இதை தாண்டி அதாவது ரொம்ப அப்ரப்டா இருக்கு, இதெல்லாம் வந்து நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு தோணுதா? கோருன்றாங்க, ரத்தம் இருக்கு, நிறைய கோர் இருக்கு. இவ்வளவு வருஷம் அந்த படத்துல ரத்தம் தெரிக்கவே இல்லையா? இந்த படத்துலயுமே ஏங்க லியோல கோர் இல்லையா, துரந்தர்ல கோர் இல்லையா? ஓகேவா, இவர் படங்களே எடுத்தீங்கன்னா எத்தனையோ படத்துல கோர்ன்றது. நான் என்ன சொல்றேன், கோர் ஏன் கட் பண்ண சொல்ற, கொடுத்துரு. டாக்ஸ் கட்டுறது கட்டாது அவன் வேலை, புரியுதுங்களா? ஜாஸ்தி ஆகல, அவன் கட்டுறான், கட்டிட்டு போறான், உனக்கு என்ன? திருப்பி விஜய்க்கு தான் லாஸ். ஏன் கொடுத்துட்டா அவ்வளவுதான், 16 கீழே 16 பேர் பார்க்க முடியாது. லாஸ்ட் தானே, அது ஏன் கொடுத்துரு. தாவேக்கா தொண்டர்கள் ரெட்டியே கொடு, தாவேக்கா தொண்டர்கள் முடியாது, கொடுத்துரு. சோ எனக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் நீ கட் பண்ணு, அப்புறமும் நான் யூபைஏ கொடுப்பேன். அந்த 27 கட்ல வந்துட்டு கிரிட்டிசைசிங் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இங்கதான் இடிக்குது எனக்கு. ஓகேவா, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்னா பரவாயில்ல, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்னா ஹவு இஸ் திஸ்? நீங்க தான் ஃப்ரீ பிரஸ், நீங்க தான் வந்துட்டு ஃப்ரீ ஸ்பீச், நீங்க தான் உமா பெண் சார்ந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பாட்காஸ்ட்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னும் பேசுறீங்க. பெண் உறுப்பு சார்ந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு பாட்காஸ்ட்ல கனிமொழி மேம கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. மேம்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல ஜாதிய மேடைகள்லயே போயிட்டு வந்து அதற்கு எதிராக அதேதான். அது ஒண்ணு. இப்ப ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல கூட she did something wonderful. பக்கத்துல ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்காரு, சம்மான். அவரு சொல்ற இல்ல அது வந்து போலீஸ்காரங்க தான் அப்படின்னா, she stood up and said இல்ல அது ஆம்புலன்ஸ் வழி விடுங்க பார்த்தேன். அவங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. person with common sense ன்னு தோணுது. நல்லவங்க கெட்டவங்க அப்படியே ஒயிட் வாஷ் பண்ண வரல, இதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஆமா, of course அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது என்னது என்ன லாஜிக்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பாவம். ஓகே, பட் அந்த பாட்காஸ்ட்ல she made a lot of sense. எல்லாத்தையும் பாக்குறது தானே, கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஃபுல்லா பாக்கணும் இல்லையா? So I watch all that. ஸோ எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு, இந்த சென்சார்ஷிப் அப்படின்றது வந்துட்டு சோசியல் மீடியால இருக்கு, சினிமால இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. எங்க தான் நான் பேசுறது? 27 கட்டு கொடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேறீங்க, பூரா பொய் சொன்ன ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடுறீங்க. இன்னொன்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூவி வந்துட்டு அவங்க ஏன் வந்துட்டு அந்த ரிவைசிங் கமிட்டி காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு குரூப்போட சென்டிமெண்ட்ஸ் இது ஹர்ட் பண்ணுதுன்னு. கேரளா ஸ்டோரி ஹர்ட் பண்ணலையா? என்ன காஷ்மீர் ஃபைல்ஸ் ஹர்ட் பண்ணலையா? என்ன லாஜிக் இதெல்லாம்? அது ஒரு சென்சிட்டிவ் குரூப்பை தான் ஹர்ட் பண்ணுது. இதுல மிகப்பெரிய தமாஸ் ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த அடாப்டேஷன் இருக்கு இல்லையா, அடாப்டேஷன் தழுவி எடுக்கிறது. இல்ல அப்படி சொல்ல, இந்த சேஞ்சிங் பாலிடிக்ஸோட கூட அடாப்ட் பண்றது. ஆமா, நம்ம அடாப்ட் பண்ணி ஒத்து போறது வந்துட்டு, நம்மள வந்து எவன் வந்து புரட்சி பண்ண சொன்னானா அவன் தான் பண்றான் அந்த வேலையை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆமீர் கான் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஆமீர் கான் வந்துட்டு பிகேல he has literally shown all gods as just entities or whatever. கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு, எல்லா கடவுளையும் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா, ஏன் நான் பிகேவை சொல்றேன்றதுக்கு இதுக்கு சொல்லிடுறேன். அந்த பிகேவை தழுவி எடுத்த படம் தான் மூக்குத்தி அம்மன். ஓகேவா, ஆர்ஜே பாலாஜி எவ்வளவு தெளிவா மூக்குத்தி அம்மனா, ஆனா கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேக்கா. ஆனா அவரே தான் சொல்லியிருக்காரு, நான் வந்து பிகே படத்தோட ரைட்ஸ் வாங்கி எடுத்தா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. சோ ஹவு இஸ் திஸ் வேலிட்? நீங்க இப்போ டேக் சூர்யா. ஓகேவா, ஜாதிய ஒடுக்குமுறை, பெரியாரிசம், மார்க்சிசம், கம்யூனிசம் எல்லாம் ஜெய்பீம்ல பேசிட்டு கருப்புன்னு ஒரு படம் நடிக்கிறீங்க, which is about கருப்புசாமி. So are you telling me சாமின்றது இருக்கா? இல்ல, அவரு டக்குன்னு நடிகர்ன்ட்டு போயிருவாருங்க. ஏங்க, don't preach to us. நடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிரு, புரியுதுங்களா? நடிக்கிற வேலை வந்தியா, கதை சொன்னியா, ஒரு ஆயா வடை சுட்டாங்க, அந்த வடையை ஒரு காக்கா தூக்கிட்டு போயிருச்சு, இந்த மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிரு. உன்னை யாரு கேட்க போறது? இந்திய எதிர்ப்பு சூப்பர், வாடிச்சல்ல நம்ம வந்துட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆயிருவோன்றது என்ன லாஜிக் இது? இது பேசிக்கா நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க வந்து டிவிகே பத்தி நான் எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு, பட் விஜயோட ஃபேனா எனக்கு வந்து ஒரு கொந்தளிப்பா இருக்குன்றீங்க. சோ ஒரு படத்துக்கு இவ்வளவு அடக்குமுறை தேவையில்லை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களா? பட் இப்படி நீங்க நினைக்கிறப்போ, ஒரு ஆக்டர் தன்னோட கடைசி படம்னு சொல்றாரு, அதுக்குள்ள அரசியலுக்கும் வந்துட்டாரு, இந்த படத்துலயும் அரசியல் பேசுகிறேன்னா இந்த அளவுக்கு கூட அவரை வந்து ஆட்டம் காட்ட மாட்டாங்களா? நான் ரொம்ப நிதர்சனமா கேட்கிறேன். ஆட்டம் காட்டுறதுதான் ஏன்றேன். அதாவது ஆட்டம் காட்ட மாட்டாங்களா? ஆட்டம் காட்டுவாங்க. பட் நீங்க தானே சொன்னீங்க ஆட்டம் காட்டக்கூடாதுன்னு.
அதான் நீங்க தான் நியாயத்தை பத்தி பேசுனீங்க. அதேதான், நீங்க தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பத்தி பேசுனீங்க. விகடனுடைய சைட்டை வந்து முடக்கிட்டாங்க மத்திய அரசு. அப்ப நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் குரல் கொடுத்தாரு. இது வந்துட்டு ரொம்ப பிளேட்டன்ட்டா இருக்கு. ஹிப்போக்ரசி மேக்ஸா இருக்கு இதெல்லாம். அண்ட் ஆல்சோ எனக்கு இப்ப நான் ஏன் வந்துட்டு இத்தனை பேரை சொல்றேன், ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, இவங்க இவ்வளவு பேர் சொல்றேன், ஏன்னா இவங்க எல்லாம் அடாப்ட் ஆயிட்டாங்க டு த சேஞ்சிங் பாலிடிக்ஸ். ஒருத்தர் அடாப்ட் ஆக மாட்டேன், இல்ல நீ பண்றத நான் சொல்ல போறேன் அப்படின்னு சாட்டை எடுக்கிறான்னா, ஐ மீன் நான் வந்து தளபதி விஜய் சொல்றேன், சாட்டை எடுக்கிறான் அப்படின்னா ஒண்ணு இந்த சாட்டையே எடுத்து சொல்லல, நான் இங்க வரேன். சரியா, தளபதி விஜய் அப்படி பண்றாரு அப்படின்னா இட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித், ஏங்க பாண்டிச்சேரிக்கு போய் பாண்டிச்சேரி சிஎம் உட்கார்ந்து பாக்குறாரு ஒரு மீட்டிங்க, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி இது கிரிட்டிசைஸ் பண்றாரு அவரு. அது உண்மையா போய் எது அதெல்லாம் செகண்டரி பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் ஒரு சிஎம் அலோவ் பண்ணாரா? என்ன கிரிட்டிசைஸ் தான் பண்ண போற எப்படியுமே. ஓம் பஞ்சாயத்து அங்க பார்டர் தாண்டி இங்கேயே வர, சரி வந்துட்ட பேசு அப்படின்னு விடுறாருல்ல, அதே இது நீங்க பண்ண மாட்டேறீங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன சூர்யாவா இருக்கட்டும், எந்த ஆக்ட்ரஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து புரியுது இப்ப தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தின் கைக்குள்ள ஒரு கட்சியின் கைக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ ஒரு மியர் ஆக்டர்ஸ் அவங்க எப்படி அதை வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நடிகர் ரஜினிகாந்த், புரட்சி பேசின கமலஹாசன், 2 பேரும் யார் கூட இருந்து படங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அப்படி இருக்கிறப்போ என்னுடைய புகழ் பணம் மட்டும் இல்லாம ஒரு பவரையும் நான் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால இந்த அரசியலுக்குள்ள விஜய் வராரு. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். பவர் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்க புகழையும் பணத்தையும் என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, என்ன கொஞ்சம் விளையாடி பாத்துட்டீங்க அப்படின்னு நீங்க வர்றப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் பிரதர். விஜயகாந்த் அவரோட மண்டபத்தை கொடுக்கலையா? ஐ மீன் லைக் பலி கொடுக்கலையா? யாருக்கு கொடுத்தாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டாங்க. ஏன் அவரோட மண்டப கேஸை வச்சுட்டு இவங்க ஓட்டு வாங்கலையா? பின்னால ஆனா ஆரம்பிச்சதே யாரு? குடிச்சிட்டு ஸ்டேஜ் ஏறான்னு சொன்னதே யாரு? ஒருத்தங்களோட கேரக்டர் ஃபுல்லா உடைக்கிறது. அவர் கேரக்டர் அசாசினேட் பண்ணது யாரு? மீம்ஸ் ஆக்குனது யாரு? பெரும்பான்மையா டிஎம்கே எக்கோசிஸ்டம் மீடியா தான் ஆக்குச்சு. நீங்களே ஆக்கிட்டு நீங்களே அப்புறம் வந்துட்டு இவங்க பார்த்து இவ்வளவு அநியாயம் ஆட்சி பண்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு போட்டோம். பட் குறை நிறைன்னு ஒரு ஆட்சியில இருக்கத்தான் செய்யும். அதை சொல்லக்கூடாதுன்னா ஹவு இஸ் திஸ் ஃபேர்? நான் என்ன சொல்றேன், நீங்க வந்துட்டு இதுன்னு விட்டுருங்க, விச் இஸ் அவர் வந்து ஆக்டர்னு விட்டுருங்க, ஓகேவா? எங்க பொய்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, முடிச்சு போச்சு. லூசுங்க வளர்றாங்க. எக்ஸாக்ட்லி, இந்த பராசக்திக்கு பண்ணாங்களா அதே மாதிரி பைத்தியம் ஏதோ வளரிட்டு போகுது. எங்க படம் பாத்துட்டீங்களா? எங்க பாதி படத்துல வந்துட்டு அவரு வந்து தெலுங்கு கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காப்ல, ஹிந்தி கத்துக்க மாட்டேன். இல்ல ப்ரோ, இப்ப எங்களை மாதிரி வந்து சாதாரண யூடியூபர்ஸ் என்ன முடிஞ்சு போனா 2 லட்சம் பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்றோமா, அல்ல 2 லட்சம் பேரும் அந்த வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்காமலாம் இருக்க மாட்டான். பொதுவான கிரௌடே அந்த படத்தை விருப்பம் கொண்டு பார்க்கவில்லை, அவங்களுக்கு ஆவலா தூண்டப்படல. அந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பப்ளிசிட்டி வரல, அந்த படம் வரல. பிளஸ் வாட் ஆல் யூ ஹேவ் ஷோன், இட்ஸ் நாட் ரியல். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. போட்டு பார்த்துடலாம். ஆமா, எங்க பர்ப்ளெக்சிட்டி ஃப்ரீயா கொடுத்துருக்கான். நீங்க வந்துட்டு ஏர்டெல் வாங்குனீங்கன்னா டக்குன்னு போடுறான், கேக்குறான், வந்துருது. சாட் ஜிபிடில போட்டா வந்துருது, அப்புறம் நடக்கவே இல்லை போங்கடா அப்படின்ட்டு. அவன் ஏமாறதுக்கு ரெடியா இல்ல. ஏமாற ரெடியா இல்லாத ஒரு குரூப் கிட்ட இவர் என்ன பைய சொல்லிட போறாருன்ற நானு. சரிங்க, இப்ப வந்து இந்த படத்துக்காக நீங்க வந்து பேசுறீங்க. பட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, இதை தாண்டி வந்து இது டிவிகேவோட அரசியலே இல்லையா அப்படிங்கிறது ஏன் தெரியுமா? இப்ப திருப்பி டிவிகேன்னு பேசுறேன். நீங்க தளபதி விஜய் பத்தி பேசுறோம், ஏன் டிவிகேன்னு பேசுறேன்னா, இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகராகவும் இருக்கிறதுனால அவங்க தொண்டர்கள்லாம் யாரு, அவங்களோட ரசிகரா இருந்து இப்ப வந்து இந்த அரசியல் கட்சிக்குள்ள இன்வால்வ் ஆகி அரசியல் மயப்படுறதுக்காக முயற்சி செய்யப்பட்டிருக்கோங்க. அவங்களோட முழு அந்த அரசியலும் சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் இதுக்குள்ளேயே முடங்கிருச்சு. அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் வேட்பாளர் இதெல்லாம் இப்பதான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே அவங்க பெருசா வந்து எஃபெக்டிவா இன்னும் செயல்பட ஆரம்பிக்கலையே. சின்ன பிரச்சனையே முடங்கிட்டாங்கல்ல அவங்கள. அது வந்து this criticism has been throughout the journey since he started the political party. அவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கல. பாலிடிக்ஸ் ஆரம்பிக்க விட்டாதானே விட மாட்டாங்க. எப்படிங்க விடுவாங்க? அதுதான் ப்ராப்ளம் எனக்கு. பட் தி சேம் திங் didn't happen when Anna was there. ஓகேவா? ஏன் அவர் பேர் என்ன, யாரோ ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்ப கேப்டன் விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் போய் மீட் பண்ணாரு, எல்லாரையும் மரியாதைக்கு மீட் பண்ணாரு. அந்த சிஸ்டமே இப்ப இல்லையே. ஆதவர்ஜுனே நீங்க வரும்போது போய் திரும்ப மீட் பண்ணிட்டு தான் வந்தாரு. ஆனா அண்ணன் விஷ் பண்ணாரு, நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தாருங்க. சோ திஸ் இஸ் ஹவ் ஐ திங்க் பாலிடிக்ஸ் ஷுட் ஒர்க். ஓகேவா? யூ கெட் அக்லி, ஹீ கெட்ஸ் அக்லி. யூ டோன்ட் கெட் அக்லி, ஹீ வில் பி not
the more pressure you put on him, the more bigger he'll blow up. அவ்வளவுதான். ஏங்க பிபிசியில சொல்றாங்க இதுக்கு மேல வந்து இந்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் விஜயோட தட்ஸ் இட். இந்த மாஸ், இந்த கிரவுட் வேற எந்த ஹீரோவாலையும் இதுக்கப்புறம் புல் பண்ண முடியாதுன்றாங்க. நாங்களே ஒரு பாட்காஸ்ட் போட்டுக்கோம், லாஸ்ட் தமிழ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஓகேவா? இட்ஸ் பின் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. he is not budging, பயப்பட மாட்டேங்கிறாப்ல. தென் அது வந்துட்டு என்ன சொல்றது, ஓகே நீங்க சொன்ன மாதிரி டிவிகே வந்துட்டு இந்த சிபிஐ இந்த விஷயங்களோட இருக்காங்கன்னா அவங்க கட்சியோட இருக்காங்க. இஃப் தே ஹேட், அவங்க வந்துட்டு இதை பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிருக்கலாமே, இன்னும் பண்ணலையே அவங்க. ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர், நான் வந்து நடிச்சு கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேவா? அவரு அவ்வளவு பண்ணியுமே பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஆடியோ லான்ச் மேடையில ஒரு விஷயம் பாலிடிக்ஸ் பேசல அவரு. ஓகேவா? நான் வந்து உங்களுக்காக நான் வரேன் அவ்வளவு, அந்த மாதிரி பேசிக்கா தான் அங்கங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு தவிர இறங்கலாம் இல்ல. இறங்கி இருக்க முடியும்ல அவரால, ஏன் பண்ணல அவரு? மலேசியால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது மாதிரி பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. ஒன்ஸ் இட்ஸ் ஆன் ஸ்டேஜ் இட் ஃப்ளோஸ், ஃபைன் தானே கட்டிக்கலாம்னு பேசியிருக்கலாம். பட் ஹி டிடன்ட். ஓகேவா? அவங்க என்ன கேட்டீங்கன்னா அவங்க தே ஆர் மோர் பாதர்ட் அபவுட் மீட்டிங் த பீப்புள், டூயிங் பெட்டர் ஃபார் த பீப்புள் தேன் கெட்டிங் பேக் தியர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி சொல்றீங்க நீங்க? ஆமா. சரி, இப்ப இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு ஓடிடில வரப்போகுது? அதுக்கும் சர்டிபிகேட் வேணும் பிரதர். அதுக்கும் இல்ல கிடையாது. இல்லங்க, சீரியஸ் தான் சொல்லியிருக்காரு. அப்படியே? ஆமா, ஓடிடி வந்துட்டு வி வாண்ட் சிபிஎஃப்சி வந்துட்டு ஓடிடியோட கண்டென்ட் வந்து இல்ல சீரிஸ்க்கு மட்டும் தான் வந்து சர்டிபிகேட் இல்லாம அலோவ் பண்றாங்க. இப்போ மேபி படத்தை 10 உடைச்சு 10 எபிசோடா போடுறதுக்கு எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு தெரியல. நான் ஏங்க அண்ணன் கிண்டின கேசரியை கூட நான் சாப்பிடுவேங்க, ஒரு ஸ்பூனா எடுத்து சாப்பிடுவேன். சரி, இப்போ படம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்காக தள்ளி போற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போயிரும் நினைக்கிறீங்களா? இல்ல ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக் அது போச்சுன்னா அண்ணன் தான் செய்யும். என்னங்க? ஆமா.